அஃபோர்டபுள் ப்ரைஸிங் நம்மளோட ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மி பண்ணி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமருக்கு பெஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துறோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். 20 இயர்ஸ் பண்ணுற ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி பண்ண 30 இயர்ஸ் பண்ண பிஸ்னஸை வித்தின் 3 இயர்ஸில் நம்ம அச்சீவ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மி பண்ணும்போது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோன்னா ஒரு 30% கஸ்டமர்ஸ்க்கு எப்போ நம்ம லான்ச் பண்ணுறோமோ ப்ரீ லான்ச்சோ அல்லது எப்போ நம்ம யூஐ எடுக்கிற ஸ்டேஜ்லேயே ஒரு 30% கஸ்டமருக்கு பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறோம். அவங்க என்ன ஆகுறாங்கன்னா அவங்க தான் எனக்கு பிராண்ட் அம்பாசிடர். ஆக்சுவலாக எம்எஸ்டி அம்பாசிடர் பிகர் தென் அவர் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் தான் பிராண்ட் அம்பாசிடர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பக்கத்தில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு பார்க்குறாங்க. கஸ்டமர்ஸ் எல்லாரை விட ஷார்ப், அவங்க தான் இருக்கிறதுல புத்திசாலி. அவங்க அவ்வளோ செக் பண்ணுறாங்க. எங்களுக்கு எவ்வளோ நெகட்டிவ் பண்ணால் கூட எங்களோட ப்ராடக்டோட சேல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் டே பை டே. இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு கம்மியாகவே இல்லை. ஸோ ஒரு சிட்டிலேருந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போய் திருச்சி போய் மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கம்பம், தேனி, ஆம்பூர், திண்டுக்கல் இங்கே எல்லாமே நாங்கள் இப்போ லான்ச் பண்ணிட்டுருக்கோம். ஸோ எங்கள் வால்யூம் ஜாஸ்தி ஆகுது, நான் ப்ராஃபிட் கம்மி பண்ணுறேன், அஃபோர்டபுளாக இருக்குது கஸ்டமருக்கு. இல்லைனா இப்படி மாதம் நாங்கள் இப்போ 300-400 கோடி விற்கிறோம்.